ஹலோ வீவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வருடம் வரக்கூடிய மாசி மகத்துக்கு நம்ம வீட்டில் எப்படி எளிமையான முறையில் வழிபாடு பூஜைகள் பண்ணலாங்கிறது தான் இன்றைய பதிவு. இது பச்சரிசி மாவு. நான் ஏற்கனவே நிறைய வீடியோ சொல்லிட்டேன். பூஜை ரூமில் கோல மாவு பயன்படுத்த வேணாம். பச்சரிசி மாவு, நம்ம அரைச்ச பச்சரிசி மாவு பயன்படுத்தி, இது மாதிரி பச்சரிசி மாவால் கோலம் போட முடியலன்னா இந்த மாதிரி அச்சை பயன்படுத்தி கோலம் போட்டால் அழகாகவே வந்துடும். பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள். இந்த மாசி மகத்தன்னைக்கு நம்ம அருகில் உள்ள கடற்கரையில் இல்லைன்னா ஆறு, குளம், அது போல் எங்கே நீராட முடியுமோ முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி நீராடி நம்மளுடைய பாவங்களெல்லாம் நம்ம இந்த மாசி மகத்தன்னைக்கு நம்ம செஞ்ச பாவங்களெல்லாம் போக்கிக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லலாம். சில பேர் அருகில் குளம், ஆறு எதுவுமே இல்லாத சூழ்நிலைங்கிறது இருக்கும். அப்படி இருக்கவங்க நம்ம வீட்டிலேயே ரொம்ப எளிமையான முறையில் மஞ்சள், குங்குமம் எல்லாம் வச்சுட்டு ஒரு சொம்பில் இந்த மாதிரி ஒரு கலசத்தில் நம்ம தண்ணி வச்சுக்கலாம். இந்த நல்ல சுத்தமான ஒரு தண்ணியாக எடுத்துக்கலாம். இந்த தண்ணிக்கு வெளியில் கலசத்துக்கு ஒரு பொட்டு ஒன்று வச்சிடலாம். க்ளீன் பண்ணிட்டு இது மஞ்சள் பொடி. தண்ணியில் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். இதில் கொஞ்சமாக பூ போட்டுக்கலாம். பூ போட்டுக்கிட்டு இந்த கலசத்தில் 9 நதிகளும் எழுந்தருளி நமக்கு அருள் புரியணும்னு சொல்லி இந்த கலசத்துக்கு நம்ம தூபம் காட்டிக்கிட்டு நம்ம நீராடும் போது இதை காலையிலேயே நம்ம எழுந்திரிச்சதோடனே மூஞ்சி கை காலை கழுவிட்டு நம்ம இதெல்லாம் மொதல் நாளே ஃபோட்டோ எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருங்க. மறுநாள் காலையில் ஏஞ்சோடனே இந்த கலசத்தில் இது மாதிரி செஞ்சு தூபம் காட்டிக்கிட்டு இந்த தண்ணியை நம்ம குளிக்கிற தண்ணியில் கலந்துக்கிட்டு 9 நதிகளும் இந்த நீரில் நமக்கு அருள் புரியணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய வேண்டுதலை சிவபெருமான்கிட்ட வச்சுக்கிட்டு நம்ம இந்த தண்ணியை குளிக்கிற தண்ணியோட கலந்து நம்ம குளிச்சுக்கலாம். நம்ம பாவத்தெல்லாம் கொண்டுட்டு போய் எப்படி நீரோடைகளில் பாவங்களெல்லாம் நீர்நிலைகளில் குளித்து போக்குறோமோ அதே போல் நதிகளும் 9 நதிகளும் கும்பகோணத்தில் மகாமக குளத்தில் நீராடுவாங்களாம். நீராடி நதிகளும் தன்னுடைய பாவங்களை போக்கிக் கொள்றதா ஐதீகம் இருக்குது. வேண்டுதல் வச்சுருக்கவங்க காலையிலே உபவாசம் இருந்து மாலையில் நம்ம வழிபாடு முறையை பண்ணிக்கலாம். இந்த மாசி மகன்னு பார்த்தா மொதல் நாள் 23ஆம் தேதி இரவே வந்துடுது. அது இரவு 9 மணிக்கிட்ட 8:30 மணிக்கு மேலே வரவாசி நம்ம என்ன பண்ணுறோம், பூஜை வழிபாடு சனிக்கிழமை மறுநாள் தான் செய்கிறோம். இதுதான் முக்கால்வாசி எல்லா கோயில்களிலுமே மாலை பொழுதில் பார்த்தா தெப்ப உற்சவங்கிறது நடைபெறும். இப்போ நம்ம எப்போதும் போல் நம்ம குலதெய்வத்தோட சொம்பு வச்சுருக்கேன். பிள்ளையார் இங்கேயே இருக்கார். அதனால் பிள்ளையார் இப்படியே நம்ம வழிபாடு பண்ணிக்கலாம். குழந்தை வரம் வேணுங்கிறவங்க அன்றைக்கி முருகரை வழிபாடு பண்ணி காலையிலே உபவாசம் இருந்து மாலையில் நிறைவேற்றலாம். இப்போ காலையிலே தண்ணீரில் நம்ம குளிச்சுட்டு இப்போ நான் முருகரையும் வச்சுருக்கேன், சிவனும் இருக்கார், பெருமாளும் இருக்கார். ஏன்னா நம்ம மாசி மகங்கிறது முருகருக்கும் உகந்த நாள், சிவபெருமானுக்கும் உகந்த நாள், பெருமாளுக்கும் உகந்த நாள் தான். உபவாசம் இருக்கிறவங்க எந்த தெய்வத்தை நினச்சி உபவாசம் இருக்காங்களோ அந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணிக்கலாம். அன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்க வேலுக்கு, லிங்கத்துக்கு எல்லாத்துக்குமே நம்ம அபிஷேகம் பண்ணுறது ரொம்பவே சிறப்பு. இப்போ இந்த விளக்கில் பார்த்தா நான் கீழே அட்சதை போட்டிருக்கேன். அரிசியில் மஞ்சள், குங்குமம், நெய் எல்லாம் கலந்துட்டு அதுக்கு மேலே தான் நான் லக்ஷ்மி விளக்கு எப்போதுமே நான் ஏற்றுவேன். விளக்கில் கல்கண்டு சேர்த்துக்கணும். கல்கண்டு நான் எப்போதுமே 1-2 கல்கண்டு சேர்த்துப்பேன். நம்ம பண்ணிய பாவங்களையெல்லாம் போக்கி அருளக்கூடியது தான் இந்த மாசி மகம். அதுக்காக நிறைய பாவங்கள்லாம் பண்ணிவிட்டு எல்லா பாவங்களையும் போக்கி சிவபெருமான் அருள் புரிவார்னா நம்ம செஞ்ச பாவம் மன்னிக்கக்கூடிய அளவில் இருந்தால் கண்டிப்பாக நமக்கு அவர் அருள் புரிவார். நிறைய தேவையில்லாத வேலைகள்லாம் பண்ணிவிட்டு நான் விரதம் இருந்தேன், என்னுடைய பாவம் போனால் அதுக்குள்ள தண்டனையை கண்டிப்பாக நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும்.
முருகப்பெருமான், சிவன், பெருமாள் 3 தெய்வத்தையும் வந்து நான் இன்றைக்கி வந்து வழிபாடு பண்ணுறேன். ஒரு தெய்வத்தை தான் பண்ணுவாங்க. நம்ம வீட்டில் வந்து எப்போதுமே இந்த 3 பேரும் கண்டிப்பாக இருப்பாங்க. 3 பேருக்குமே வந்து இந்த நாள் வந்து மாசி மகங்கிறது மிகவே உகந்த நாள். அதனால் இந்த மாசி மகத்தில் நம்ம வந்து 3 தெய்வத்தையும் வந்து நம்ம வழிபாடு பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து விளக்கை வந்து ஏற்றிக்கலாம். உபவாச பாயசம், பொங்கல் அது மாதிரி வந்து நெய்வேத்தியம் பண்ணிக்கலாம். அப்படியே இல்லைனாலும் ஒரு 2 வாழைப்பழம், வெத்தலை பாக்கு இருந்தாலும் போதுமானது தான். நம்ம வந்து தீபம் தூபம் காட்டிக்கலாம். இப்போது நம்ம வந்து சிவலிங்கத்துக்கு எல்லாத்துக்கு வந்து நமக்கு தெரிஞ்ச மந்திரத்தை சொல்லி நம்ம பூஜை பண்ணிக்கலாம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டார்க்கும் உரிய இறைவா போற்றி போற்றி. இப்பொழுது நம்ம முருகப்பெருமாருக்கும் வந்து பூஜை பண்ணிக்கலாம். பூக்களாக வந்து அர்ச்சனை பண்ணிக்கலாம், வேலுக்கும் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.